வணக்கம். இன்முகம் பூக்க இனிய பிற்பகல் வேளையில் இணைவோம் தமிழ் நகரங்களோடு. பெருநகர மாநகர செய்திகளுடன் வழக்கம் போலவே புதுச்சேரி மாநில செய்திகளும் அணிவகுத்து நிற்கின்றன. செய்திகளத்தில் இணைவோம். இறை தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவுபடுத்தும் பக்ரீத் பண்டிகை தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. திருச்சி தென்னூரில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். 122 வழிபாட்டு இடங்களில் தொழுகைகள் நடைபெற்றன. மதுரை திருப்பரங்குன்றம் மலைமேல் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகள் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்று பக்ரீத் வாழ்த்துக்களை பகிர்ந்து மகிழ்ந்தனர். கோவை கரும்புக்கடை பகுதியில் குர்பானியிடும் நிகழ்வும் ஏழைகளுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குதலும் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலிலும் தொழுகைக்கு பின் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நெல்லை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் போதைப் பொருட்கள் புழக்கம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். மாநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் 15க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கைதிகள், அறைகள், உணவு கூடங்கள் உள்ளிட்ட இடங்களில் 2 மணி நேரம் சோதனை செய்தனர். இந்த சோதனையில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதுவும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சைக்கிள் லீக் போட்டியின் 3வது சீசன் விரைவில் சென்னையில் நடைபெறுகிறது. தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் இந்திய சைக்கிளிங் கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் இந்த லீக்கில் கோவை, சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், குமரி உள்ளிட்ட 8 அணிகள் பங்கேற்கின்றன. அணிகளின் ஜெர்சி வெளியீட்டு விழா நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்றது. போட்டிகள் சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறவுள்ளன. போட்டிக்கான பரிசுத் தொகையான 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்க இருப்பதாகவும், சிறந்த மாணவர்களுக்கு ஹாஸ்டல் வசதி, பயிற்சியாளர், சைக்கிள்கள் உள்ளிட்டவையும் வழங்கப்படும் எனவும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். சென்னை அண்ணா நகரில் உள்ள நிதி நிறுவனத்தில் 90 லட்சம் ரூபாய் அளவுக்கு கையாடல் செய்து காசோலைகளையும் திருடிவிட்டு தலைமறைவான அந்நிறுவன மேலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். நிதி நிறுவன உரிமையாளர் அனீஷ் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். 5 ஆண்டுகளாக மேலாளராக பணிபுரிந்த பாலாஜி ஏப்ரல் 30ஆம் தேதி 30 லட்சம் ரூபாய் ரொக்கம், வாடிக்கையாளர்களின் காசோலைகள், கடன் பத்திரங்கள், ஒரு ஐபோன் உள்ளிட்டவற்றை திருடிச் சென்றதாகவும் 90 லட்சம் ரூபாய்க்கு மேல் கையாடல் செய்ததாகவும் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. தலைமறைவாக இருந்த பாலாஜியை பாடிக்குப்பத்தில் கைது செய்த அம்பத்தூர் காவல்துறையினர் 3 செல்போன்கள், ஆவணங்கள், நகைகள் உள்ளிட்டவற்றை அவரிடமிருந்து பறிமுதல் செய்தனர். பின்னர் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மதுரையை தலைமையிடமாக கொண்ட அப்சல் நிதி நிறுவனம் தொடர்பான பல 100 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் பணத்தை இழந்த முதலீட்டாளர்கள் தங்களிடம் புகார் அளிக்கலாம் என பொருளாதார குற்றப்பிரிவு அறிவித்துள்ளது. 2017இல் அப்சல் நிதி நிறுவன மோசடி தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அப்போது ஓய்வு பெற்ற நீதிபதி சுதந்திரம் தலைமையிலான குழுவிடம் பலர் புகார் அளித்திருந்தனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த வழக்கு தற்போது காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எனவே நீதிபதி சுதந்திரம் குழுவிடம் புகார் அளித்தவர்களும் மதுரை தபால் தந்தி நகரில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் அசல் ஆவணங்களோடு நேரடியாக புகார் அளிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் அப்சல் நிதி நிறுவனத்தின் முக்கிய இயக்குநர்களான செந்தில்வேலின் மனைவி உமா மற்றும் செல்வகுமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரையில் எவர் சில்வர் பட்டறைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் பல்வேறு உடல்நல பிரச்சினைகளில் தவித்து வருகின்றனர். அவர்களது ஆரோக்கியத்தை காப்பாற்ற அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நம் வீட்டில் சமையல் அறையை பளபளப்பாக அலங்கரிப்பதில் எவர் சில்வர் பாத்திரங்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. இவற்றை உற்பத்தி செய்யும் தொழிலாளர்களின் வாழ்க்கை மங்கி கிடக்கிறது. மதுரையில் ஜெய்ஹிந்த்புரம், அனுப்பானடி பகுதிகளில் ஏராளமான எவர் சில்வர் பட்டறைகள் உள்ளன. இயந்திரங்களின் பெரும் இரைச்சலையும் காற்றில் கலந்து பரவும் தூசியையும் சகித்தபடி இயந்திரமாகவே இயங்குகிறார்கள் தொழிலாளர்கள். ஆசிட், வேதி பவுடர் உள்ளிட்ட ரசாயன பொருட்களை கைகளால் தான் கையாளுகிறார்கள். நச்சுத்தன்மை கொண்ட பொருட்கள் சூழ வேலை செய்யும் இவர்களின் பாதுகாப்புக்காக முகக்கவசம், கையுறை, பாதுகாப்பு கண்ணாடி உள்ளிட்டவை பெரும்பாலும் வழங்கப்படுவதில்லை. இதனால் அவர்களுக்கு கிடைத்த பரிசு
சுவாச பிரச்சனைகள், நரம்புகள் செயலிழப்பு, ஞாபக மறதி, தலைவலி, ஆற்றல் குறைவு, சிறுநீரக செயலிழப்பு உள்ளிட்ட பாதிப்புகள் தான். ஆசிட்டு போடணும், பவுடர் போடணும், நார் துடைக்கணும், சரக்கு ஏற்றணும், இறக்கணும், எல்லா வேலையும் பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு நேரம் இருமல் வரும், தும்மல் வரும், காய்ச்சல், அடிக்கடி தலைவலி வரும். அதெல்லாம் பார்த்தா நாங்கள் பழக்க முடியாதுல்ல. அரசாங்கம் ஒரு உதவியுமே பண்ணலை எங்களுக்கு. என்ன ஒரு தண்ணி வசதி கூட இல்லை. நாங்கள் தண்ணி கூட அவ்வளோ கர்மாயப்படுறோம். இது வந்து நிரந்தரம் கிடையாது. வாரத்தில் 2 நாள் வேலை, 3 நாள் வேலை, 5 நாள் வேலை அப்படி ஃபுல்லாக இருந்தால் ஒரு 5 நாள் வேலை பார்ப்போம். என்ன ஒரு நாளைக்கு 600 700 சம்பளம் வரும். எங்களுக்கெல்லாம் வந்து ஆஸ்மா அந்த மாதிரி வியாதி வர வேண்டிய நிறையா இருக்குது. இது போக இந்த அனல்னால உடம்புக்கு கண்ணு பாதிப்பு வரும். இதெல்லாம் இருக்குது. இது கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி போட்டு எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தா நல்லது தான். எவர் சில்வர் பட்டறைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களின் ஆரோக்கியம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியுள்ளது. இது குறித்து மதுரை மாநகராட்சி நகர்நல அலுவலரிடம் கேட்டபோது மக்களை தேடி மருத்துவம் குழுவினரை அனுப்பி மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ். சென்னை அடுத்த ஆவடி மேற்கு காந்திநகர் பெரியார் தெருவில் இருசக்கர வாகனங்களில் தொடர்ந்து பெட்ரோல் திருடும் சம்பவங்கள் நடப்பதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் வீடுகளின் ஏசியில் உள்ள காப்பர் கம்பி திருடப்படுவதும் அப்பகுதி மக்களை பீதியடைய செய்துள்ளது. இருசக்கர வாகனத்தில் வரும் இருவர் திருட்டில் ஈடுபடும் காட்சிகள் சிசிடிவியில் தெளிவாக பதிவாகியுள்ளன. எனவே காவல்துறையினர் இரவு ரோந்து நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் தொடர் திருட்டில் ஈடுபடும் நபர்களை விரைவில் கைது செய்ய வேண்டும் என்றும் ஆவடி பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். தமிழகத்தில் பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பித்த மாணவர்களின் எண்ணிக்கை 3,02,374 கடந்துள்ளது. விண்ணப்ப கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் 2,49,000 பேர் கட்டணம் செலுத்தியுள்ளனர். சான்றிதழ்களை பதிவேற்ற ஜூன் 9 வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு விரைவில் தொடங்கும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அட்சய பாத்திரம் உணவு வங்கி செயல்படாமல் உள்ளதால் பசியோடு வருபவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருச்சி அரசு மருத்துவமனைக்கு பின்புறம் செயல்பட்டு வந்த அட்சய பாத்திரம் உணவு வங்கி தமிழகத்தின் முதல் உணவு வங்கி என்ற பெருமையை பெற்றது. அறிமுக காலத்தில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் சமைத்து மீதமான உணவை கொண்டு வந்து இங்கு வைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர். சமைத்த உணவு மட்டுமல்லாமல் பிரெட், பிஸ்கட், பால் போன்ற பொருட்களையும் வைக்குமாறு மாநகராட்சி சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. கொரோனா காலத்தில் பலரின் பசியை தீர்க்கும் வகையில் இந்த உணவு வங்கி செயல்பட்டது. காலப்போக்கில் யாரும் கண்டுகொள்ளாததால் உணவு இருக்கும் என்ற நம்பிக்கையில் வந்து பார்க்கும் பலரும் ஏமாற்றத்துடன் திரும்புகின்றனர். மனிதாபிமானம் உள்ள மக்கள் மாநகராட்சியோடு சேர்ந்து உணவு வங்கி மீண்டும் செயல்படுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக திருச்சி காவிரி ஆற்றங்கரையோரம் உள்ள எலமனூர் கிராமத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட கொடிங்கால் வாய்க்கால் மீட்கப்பட்டு வருகிறது. 120 அடி அகலமிருந்த வாய்க்கால் ஆக்கிரமிப்புகளாலும் புதர்களாலும் 10 அடியாக சுருங்கியதால் விவசாயிகள் சாகுபடி செய்ய முடியாமல் சிரமமடைந்தனர். இதுகுறித்து கடந்த மாதம் 13ஆம் தேதி புதிய தலைமுறையில் செய்தி ஒளிபரப்பானது. இதையடுத்து தமிழக நீர்வள ஆதாரத்துறையின் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வாய்க்காலை தூர்வாரி 50 அடி அகலத்திற்கு மீட்டிருக்கிறார்கள். இதனால் தரிசாக கிடந்த நிலங்களில் வாழை, நெல் போன்றவற்றை சாகுபடி செய்யும் பணியில் விவசாயிகள் உற்சாகமாக ஈடுபட்டுள்ளனர். தங்கள் நம்பிக்கை மீண்டும் திரும்ப புதிய தலைமுறையே காரணம் என விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். வாழை நட்டுட்டாங்க, மழை பெஞ்சிருச்சு, இல்லை பக்கத்து ஊரில் வந்து உங்களுக்கு குமிழியோட சட்டரை இறக்கிட்டாங்க அப்படின்னா திரும்ப தண்ணி வந்து திரும்ப இதெல்லாம் மூழ்கிரும். ஸோ விளைய வேண்டியது விளையாமல் போயிடும். ஸோ அதனால் விவசாயிகள் நஷ்டம் அடைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 பக்கமும் நீங்கள் எலமனூர் ஊரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 100 ஏக்கர் இதனால் பாதிப்படைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு 9 மாதமாக மனு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் புதிய தலைமுறையோட டிவி வந்ததுக்கப்புறமேலு இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. உடனடியாக சர்வேயர் வந்தாங்க, அளந்தாங்க. இப்போ அளந்து கல் போட்டுட்டாங்க. கல் போட்டுட்டு இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் மெஷராக என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வாய்க்காலை அகலப்படுத்தி நீர் பாதிப்பிலிருந்து தப்பிச்சு உண்மையான ஒரு அருமையான விவசாயம் பண்ணுறதுக்கு சாதகமாக புதிய தலைமுறை செய்து கொடுத்துருக்குங்க. மதுரை ரயில்வே கோட்டம் கடந்த நிதியாண்டில் 1244 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளது.
மதுரை ரயில் நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் பொறியியல், கணினி மற்றும் பாதுகாப்பு பிரிவுகளில் பல்வேறு படிநிலைகளில் சிறப்பாக பணியாற்றிய 26 பேருக்கு ரயில்வே சேவா புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது. விழாவில் பேசிய மதுரை கோட்ட மேலாளர் சரத் ஸ்ரீவத்சவா, மதுரை ரயில்வே கோட்டம் பல்வேறு வழிவகைகளில் 1244.97 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளது மைல்கல் சாதனை என பெருமிதம் தெரிவித்தார். மதுரை மேலூர் அருகே உள்ள ஏடிஎம் ஒன்றில் இரவில் விளக்குகள் இல்லாமல் இருப்பது வாடிக்கையாளர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கருங்காலக்குடியில் உள்ள ஏடிஎம் மையத்தில் கடந்த சில மாதங்களாகவே இரவு நேரங்களில் மின் விளக்குகள் எரியாமல் இருக்கிறது. மின் வெளிச்சம் இல்லாததால் மிகவும் சிரமத்துடன் செல்போன் லைட் அடித்து வாடிக்கையாளர்கள் ஏடிஎம் பரிவர்த்தனையை மேற்கொள்கின்றனர். இதுகுறித்து நாம் வங்கி நிர்வாகத்திடம் வங்கி எண்ணிற்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டபோது தொலைபேசி அழைப்பு ஏற்கப்படவில்லை. விடுமுறை முடிந்து பள்ளிக்கு செல்வது பெருவாரியான பிள்ளைகளுக்கு வேப்பங்காய் சாப்பிடுவது போன்றுதான். ஆனால் நெல்லையைச் சேர்ந்த 2 குழந்தைகள் முதல் நாளில் குதிரை ஏறி பள்ளிக்கு சென்றதால் குதூகலமாகவே சென்றனர். சங்கர் நகரைச் சேர்ந்த லட்சுமணனும் அவரது சகோதரரும் குதிரை வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தாழையூத்து பகுதியில் படிக்கும் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு குதிரையில் அழைத்துச் சென்றனர். வித்தியாசமான இந்த பள்ளி பயணத்தை அப்பகுதிவாசிகள் புருவம் உயர்த்தி வியப்புடன் கண்டுகளித்தனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தேசிய ஆடை வடிவமைப்பு நிறுவனத்தின் 30வது ஃபேஷன் டிசைனிங் ஷோ தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. தேசிய ஆடை வடிவமைப்பு நிறுவனத்தில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவியர் தாங்கள் வடிவமைத்த ஆடைகளை ஸ்டால்கள் அமைத்து காட்சிப்படுத்தினர். மேலும் ஆடை அலங்கார அணிவகுப்பும் நடைபெற்றது. 283 மாணவியர் மேடையில் ஒய்யாரமாக நடந்து சென்று தாங்கள் வடிவமைத்த கலைநயமிக்க ஆடைகளை காட்சிப்படுத்தினர். ஒவ்வொரு ஆடையும் ஒரு கருப்பொருளை உணர்த்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. தீராத பேராசை கொண்ட குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயின் மார்பை அறுத்து ரத்தத்தை குடிக்கிறார்கள் என சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் புரவிபாளையம் கிராமத்தில் உள்ள குவாரியிலிருந்து சட்டவிரோதமாக கனிம வளங்களை எடுத்ததாக கூறி உரிமையாளருக்கு 32,29 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை நீதிபதி பரத சக்கரவர்த்தி விசாரித்தார். அப்போது தீராத பேராசைக்காரர்களான குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயின் மார்பை அறுத்து ரத்தத்தை குடிப்பதாக வேதனை தெரிவித்தார். பொதுநல வழக்கு விசாரணையின் போது குவாரியை மூடிவிட்டதாக அதிகாரிகள் அறிக்கை தாக்கல் செய்துவிட்டு மறுபுறம் குவாரியை செயல்பட அனுமதித்துள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதி உயர்நீதிமன்றத்தையும் அதிகாரிகள் ஏமாற்றியுள்ளதாக அதிருப்தி தெரிவித்தார். சட்டப்படி ஒட்டுமொத்த அபராத தொகையையும் மனுதாரரிடமிருந்து அரசு வசூலிக்க உத்தரவிட்ட நீதிபதி குவாரி மோசடியில் கள அதிகாரிகள் முதல் உயர் அதிகாரிகள் வரை என்ன பங்கு உள்ளது என்பது குறித்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறை மூலம் தமிழக அரசு விசாரணை நடத்தவும் ஆணையிட்டார். மேலும் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது குற்றவியல் சட்டப்பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி உத்தரவு பிறப்பித்தார். அமெரிக்க டாலரை குறைந்த விலைக்கு வாங்கித் தருவதாக கூறி 9.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவர் கைது செய்யப்பட்டார். சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் பிரிவில் ரப்பானிகான் என்பவர் டெலிகிராமில் வந்த விளம்பரத்தை நம்பி ஏமாந்ததாக கொடுத்த புகாரின் பேரில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மோசடி நபரின் போன் நம்பர், ஐபி அட்ரஸ் உள்ளிட்ட விவரங்களை ஆய்வு செய்து பண மோசடியில் ஈடுபட்ட தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த லோகநாதனை கைது செய்த காவல்துறையினர் செல்போன் மற்றும் 2 சிம் கார்டுகளை பறிமுதல் செய்தனர். கோவையில் தனது டாக்ஸியில் பெண் ஒருவர் தவறுதலாக விட்டுச் சென்ற 10 சவரன் நகை மற்றும் பணத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த ஓட்டுநரை மாநகர காவல் ஆணையர் நேரில் அழைத்து பாராட்டினார். கரூரைச் சேர்ந்த மதுமிதா என்ற பெண் சம்பத்குமார் என்பவரின் டாக்ஸியில் பயணிக்க முன்பதிவு செய்திருந்தார். டாக்ஸியில் ஏறி அவர் தொலைபேசி அழைப்பு வந்ததால் முன்பதிவை ரத்து செய்துவிட்டு இறங்கிச் சென்று விட்டார். அப்போது தான் கொண்டு வந்த 10 சவரன் நகைகள் மற்றும் 10,000 ரூபாய் பணத்தை தவறுதலாக டாக்ஸியிலேயே அந்த பெண் விட்டுச் சென்று விட்டார். திருச்சி செல்ல மற்றொரு புக்கிங் வந்த நிலையில் வழியில் டாக்ஸியில் இருந்த நகை பணத்தை கண்ட சம்பத்குமார் நகை மற்றும் பணத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். ஓட்டுநர் சம்பத்குமாரின் நேர்மையை அங்கீகரிக்கும் வகையில் மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் அவரை நேரில் அழைத்து பாராட்டினார்.